திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. கார்த்திகை மாதம் வந்தாலே நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான நிகழ்வு என்றால் அது திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீபம் என்றாலே அது திருவண்ணாமலை தான். அதே போன்று திருக்கழுக்குன்றத்திலும் திருக்கார்த்திகை தீபம் என்பது சிறப்பான ஒன்று. எப்படி என்றால், பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவார்களோ அதே போன்று நம்முடைய திருக்கழுக்குன்ற மலையையும் சுற்றி கிரிவலம் வருவது என்பது ஒரு சிறப்பான ஒன்று. அப்படி இந்த திருக்கார்த்திகை தீபத்தை சிறப்பிக்க வேண்டும். அதோடு நம்முடைய திருக்கழுக்குன்றம் வேதகிரிநாத பெருமானுடைய திருக்கோயிலுடைய சிறப்பையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்கழுக்குன்றத்தில் இருந்து செயல்படக்கூடிய நடேச நாட்டியாலயா என்கின்ற ஒரு நடனப்பள்ளி, அதனை திருமதி பவ்யா பிரகாஷ் பாபு அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஏன்னா நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறன்னா அந்த ஊருடைய சிறப்பை சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஒரு உரிமை கூட சொல்லலாம், அது நமக்கு உண்டு. அப்படி அவர்கள் தான் செய்யக்கூடிய அந்த கலைப்பணியில் இந்த ஆலயத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த திருக்கார்த்திகை தீபத்து அன்று தீப ஒளியில் நடன சுடர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பொருண்மையில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட நடன சுடர்களை கொண்டு கையிலே தீபம் ஏற்றி நம்முடைய தாழ கோயில் என்று சொல்வார்கள், திருக்கழுக்குன்றத்தில் பக்த வத்சலேஸ்வரர் கோயில் என்று சொல்வார்கள். மலை மீது இருக்கக்கூடிய பெருமான் வேதகிரிநாதர், கீழே தாழ கோயில்ல பக்த வத்சலேஸ்வரர் என்ற பெயரில் அற்புதமாக பெருமான் அருள் தருவார். அப்படி இந்த மதில் சுவரை ஒட்டியுள்ள பகுதிகளிலே நம்முடைய 1000க்கும் மேற்பட்ட நடன சுடர்கள் கார்த்திகை தீபத்து அன்று தீபங்களை கையில் ஏந்தி கொண்டு அந்த நடனத்தை, பரதநாட்டியத்தை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே திருக்கழுக்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் நேரடியாக பெருமானையும் தரிசனம் செய்யலாம். சரியாக 6 மணிக்கு நம்முடைய மலைக்கோயிலில் தீபம் ஏற்றிய உடனேயே இந்த கோயிலில் இந்த விழா நடைபெற இருக்கின்றது. அப்படி இந்த நடனமானது ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்கிற புத்தகத்தில் இடம்பெறப் போகிறது. அதற்காகவும் சேர்த்து இந்த ஒரு பணியை செய்கிறார்கள். அதோடு நாம் நேரில் வர முடியவில்லை என்றாலும் கூட நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் பண்றாங்க நேரலையில. நடேச நாட்டியாலயா என்கிற யூடியூப் சேனலுக்கு அதோடு இணைந்து ஸ்வயம் தெய்வீகம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக கார்த்திகை தீபத்தை நேரலையில் வழங்க உள்ளார்கள். அது சமயம் ஆங்காங்கு எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியும் இந்த நிகழ்ச்சியை காணலாம். முடிந்த அளவு நேரில் பார்த்தா சிறப்பு. அப்படி வர முடியல அப்படின்னா நம்ம அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை இதன் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு திருக்கார்த்திகை தீபத்தன்று அற்புதமாக தீப ஒளியில் நடன சுடர்கள் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் எல்லாம் கண்டுகளிப்போம். திருக்கழுக்குன்றத்தின் பெருமையினையும் அதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.